ஆமென். நம்முடைய வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு நேராக திருப்புவோம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் அல்லது எல்லா ஜாக்கிரதையோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய வேதத்தை நாம் வாசித்தால் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய நிலையின் மேல் ரொம்ப கவனமாக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இருதயம் பாதுகாப்பாக, பத்திரமாக, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக, பிழையற்றதாக இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. அந்த இருதயம் காக்கப்படணும். 1 பேதுரு 1:13 வாசிக்கும் போது பேதுரு அங்கே எழுதுவார், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டிருங்க. மனதுக்கு இருக்கிற அறை, இந்த பெல்ட் லாயின்ஸை கட்டி பத்திரமா வச்சுக்கிடுங்க. இருதயத்தை கெடுத்துறாதீங்க. பொதுவாகவே சரீர பிரகாரமா பார்த்தா ஒரு மனிதனுடைய இருதயம் கெட்டு போச்சு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இல்லையா? இது மாம்சத்திற்கு இருதயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல பைபிள்ல இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது நம்முடைய மாம்ச இருதயத்தை பத்தி பேசல. அது எதை பத்தி பேசுனா நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், ஆலோசனைகள், யோசனைகள், இதெல்லாம் பத்திரமா காத்துக்கொள். அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுது. அதை பத்திரமாய் பார்த்துக்கொள். பொதுவா பாருங்க, நாம இருதயத்தை காக்கிறத விட அநேக வேளை நம்முடைய செய்கைகளை ரொம்ப பத்திரமா காக்கிறோம். ஏனென்றால் பொதுவாகவே நாம் என்ன செய்கிறோமோ அதன் அடிப்படையில் இதை நாம் அறியப்படுகிறோம். உதாரணமா பாருங்க, நீங்க என்ன பாஸ்டர்னு அறிஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி பாஸ்டர்னு அறிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் போதிக்கிறேன், விசாரிக்கிறேன், சபையை மேய்க்கிறேன், கவனிக்கிறேன், பராமரிக்கிறேன், அதனால என்ன பாஸ்டர்னு சொல்றீங்க. என் வேலையை வைத்து என்னை யார் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். இப்போ உதாரணமா நான் சொல்றேன், ஒருவர் பெயிண்ட் அடிக்கிறார், அவர் எப்படின்னு கூப்பிடுவோம்? பெயிண்டர்னு கூப்பிடுவோம். ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றார், அவர் என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் வண்டி ஓட்டினா என்ன பண்ணுவோம்? டிரைவர்னு பேர் வைப்போம் இல்லையா? ஒருத்தங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களை என்ன சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். ஒருத்தங்க டீச் பண்றாங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவோம்? டீச்சர் அப்படின்னுவோம் இல்லையா? இதை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பட்டத்தை கொடுக்குறோம், ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம். எதன் அடிப்படையில் என்று கேட்டா அவங்க என்ன செய்யறாங்களோ அதை வைத்துதான் அவங்க யார் என்று அடையாளப்படுத்துறோம். ஒருத்தரை டாக்டர்னு ஏன் சொல்றோம்னா அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க, அதனால டாக்டர் அப்படின்னு. அவங்க வரும்போது டாக்டர் வந்துட்டாங்க, டாக்டர்னு அட்ரஸ் பண்றோம். அப்போ their work determines or identifies who they are. ஆனால் வேதத்தை பார்ப்பீர்களானால் தேவன் நாம் என்ன பணி செய்கிறோமோ அதன்படி நம்மை அடையாளப்படுத்துவதில்லை. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இதுல வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அவன் என்ன செய்கிறானோ அவன் அப்படி இருக்கிறான்னு சொல்லல, அவன் என்ன நினைக்கிறானோ அப்படியே இருக்கிறான். அவன் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்வு. நல்லா கவனிங்க, நாம ஒருவேளை மனுஷனுக்கு முன்னால ஒரு பெரிய போதகரை போல என்னை காண்பித்து கொண்டு எல்லாருடைய கௌரவத்தையும் மரியாதையும் பெற்று எல்லாராலும் போதகர் என்று அடையாளப்படுத்தப்படலாம். ஆனா தேவன் என்னை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா போதகனாக அல்ல, என் இருதயத்தின் எண்ணங்களை வச்சுதான் என்னை அடையாளப்படுத்துறாரு. அதனாலதான் கடைசி நாள்ல தேவனுடைய ராஜ்யத்துல சில பேர் நிற்பாருங்களாம். உம்முடைய நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால நாங்க அற்புதங்களை செய்தோம். ஆண்டவங்களை பார்த்து உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரமை செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப நம்ம இருதயத்துல என்ன அக்கிரமம் வச்சிருக்கிறோமோ அதன்படிதான் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். இருதயத்துல பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தமானா பார்ப்பார். அதனாலதான் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் என்னை ஏற்படுத்தினார் என்று பவுல் சொல்ல முடிந்தது. இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ என்ன செய்வார்? இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லியிருக்கு. அதனாலதான் பாருங்க, அந்த நாட்கள்ல இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அந்த நாட்களில் உள்ள மனிதர்கள் நடுவில் ரொம்ப கனம் பெற்றவர்களாக, ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக, கௌரவம் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க மத தலைவர்களாக இருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஜனங்க அவங்களுக்கு ரொம்ப கௌரவம் கொடுத்தாங்க. அவங்க போகிற இடங்கள்லாம் ரபி ரபின்னு அவங்கள போதகரே போதகரேன்னு அவங்கள வணங்கி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அவங்கள வரவேற்று அவங்களுடைய பண்டிகைகளில், விசேஷ பந்திகளில் உயர்தனமான ஆசனங்கள், சீட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் கௌரவம் பண்ணாங்க. ஏன் அப்படி கௌரவிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய செய்கைகளை பார்த்தாங்க. அவங்களுக்கு நீள அங்கி போட்டிருப்பாங்க, நீள தாடி வச்சிருப்பாங்க, நீண்ட ஜபம் பண்ணுவாங்க, நல்ல உபவாசம் எடுப்பாங்க, தசமம் கொடுப்பாங்க, தான தர்மம் கொடுப்பாங்க, காணிக்கைகள் கொடுப்பாங்க, அவங்க நியாயாசனங்களில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அப்பா இவங்க ரொம்ப கௌரவமானவங்கன்னு சொல்லி ரொம்ப கௌரவிச்சாங்க. ஆனால் இயேசு அந்த வழியாக வர்றாரு.
இந்த ஜனங்கள் எல்லாம் கௌரவிச்சுட்டு இருந்த இந்த பரிசேயரை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, மாயக்காரரே, அழுக்கான பாத்திரம் என் கூட்டார் பாருங்க. எல்லாம் அரண்டிருப்பாங்க. என்னங்க இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க? எங்க அவர் பெரிய ஆளுங்க, அவரு எங்க கிராமத்தில் ஒரு பெரியவருங்க, எங்க பட்டணத்தில் ரொம்ப ரொம்ப கௌரவமானவருங்க, அவரை போய் எப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமாப்பா, நீ வந்து அவங்களுடைய அங்கியை பார்த்த, அவங்க வார்த்தையை பார்த்த, ஜெபத்தை பார்த்த, ஆனா அந்த கல்லறைக்குள்ள சகல துர்க்கிரியைகள் நிறைஞ்சிருக்கின்றத நான் பார்த்தேன். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். காப்பாற்ற வேண்டியது தோற்றம் அல்ல, காப்பாற்ற வேண்டியது இருதயம். ஒரு முறை இயேசுவிடத்திலே வந்து இந்த பரிசேயர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க வந்து கொடுக்குறாங்க இயேசுட்ட. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய சீஷர்கள்லாம் கை கழுவாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்கள கண்டிங்க அப்படின்னா. இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? ஏப்பா, கை கழுவாம அவன் சாப்பிட்றது எவ்வளோ உடம்பு கேடு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு அது கொடுக்குற விளக்கத்தை பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தால் அவர் அந்த அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். இங்க கவனிச்சிங்களா அவர் எப்படி ஆன்சர் பண்ணாருன்னு? இவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? வாய்க்குள்ள போறது தீட்டா இருக்கு, வாய்க்குள்ள போறத கை கழுவி சாப்பிட சொல்லுங்கன்னா அவருக்கு பேசுறாரு, வாய்க்குள்ள போறது இல்ல, வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து வருது, அதுதான் தீட்டுப்படுத்துது, வாய்க்குள்ள போறது இல்லைன்னாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த இருதயத்திலிருந்து வாய் வழியா, இருதயத்திலிருந்து கிரியா வெளியே வருது இல்ல, அது எவைகள் எப்படின்னா 19ஆம் வசனத்துல, பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய்சாட்சி, தூஷணங்கள், இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா 20ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆணி அடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு முடிவை கட்டுறாரு பாருங்க. சொல்றாரு, எப்படி எனில் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எப்படி இருக்கு இந்த வார்த்தை? இவங்க கை கழுவுனா தீட்டுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ற, கை கழுவுனாலாம் தீட்டு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இருதயத்தை வந்து நீ தீட்டுப்படுத்திட்டினா முழுசுமே தீட்டு தான். அப்ப என்ன வித்தியாசம்னு கேட்டா, எப்பா நீ வந்து என்ன சாப்பிடுற, எப்படி சாப்பிடுறன்னு பார்த்துட்டு இருக்கேன், நானும் நீ என்ன சிந்திக்கிற அதை பார்த்துட்டு இருக்கேன். நீ சுத்தமான கைகளை பார்க்கிறாய், நான் சுத்தமான இருதயத்தை பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒருவேளை அசுத்தமானதை நீ தெரியாம அல்லது கை கழுவாம சாப்பிட்டுட்டா கூட, உன் சரீரத்தில் நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன், அது ஏதாவது ஒரு அசுத்தம், ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள போயிடுச்சுன்னா அது எப்படி ஆகிலும் சரீரத்தை விட்டு என்ன பண்ணிடும், அது வெளியே கொண்டு வந்துடும். அது ஆனா இருதயத்துக்குள்ள நீ அசுத்தத்தை கொண்டு போயிட்டா அது உன்னை தீட்டுப்படுத்தி வெளியே வரும்போது பொய்யாக, விபச்சாரமாக, வேசித்தனமாக, களவாக எல்லா துர்ச்சைகளை வெளியே கொண்டு வந்துடும். அதை கழுவுறது ரொம்ப கஷ்டம், அந்த தீட்டை நீக்குவது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த ஞானி சொல்லுகிறாரு, எப்பா உன் கை கழுவுறதுல, உன் உடம்ப சுத்தம் பண்றதுல நீ ரொம்ப கவனமா இருக்கிற, ஆனா அதை விட எதுல நீ கவனமா இருக்கணும்னா உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால் உன் ஜீவனே வீணா போயிடும், உன் வாழ்க்கையே வீணா போயிடும், உன் வாழ்க்கையே கரைபட்டு போகும். இருதயம் காக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஏன் இந்த இருதயம் காக்கப்படணும், அவசியம் என்ன? வேதத்திலிருந்து ஒரு 3 சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, the heart is very vulnerable. முதலாவது, நம்முடைய இருதயம் ஏன் காக்கப்பட வேண்டும் என்றால், இருதயம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று, பாதிக்கப்படக்கூடிய ஒன்று, இருதயம் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, இருதயத்தை காத்துக்கொள். பொதுவா பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போகிறவங்க அவங்க வந்து அந்த காலங்களில் வந்து மார்க் கவசம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பிரஸ்ட் பிளேட் அப்படின்னு போட்டு. அது எதற்குன்னு சொன்னா, எதிரி என்ன பண்ணுவான்னா, அவன் அம்பு எய்யும் போது எதற்கு டார்கெட் பண்ணுவான்னா, அவன் இருதயத்தை பிழக்கணும்னு டார்கெட் பண்ணுவான். அதனால அந்த இருதயத்து மேல வில்லு விழுந்துடாம இருக்க, அந்த அம்பு விழாம இருக்கிறதுக்கு அந்த இருதயத்தை சுற்றி ஒரு நல்ல திக்கான ஒரு மெட்டல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த காலத்துல நம்ம வில்லு வச்சு சண்டை போடுறது இல்லை, நம்ம துப்பாக்கி வச்சு சண்டை போடுறோம். அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று போடுறாங்க. அதனால நீங்க ஆர்மியில் இருக்கிறவங்க அல்லது ஒரு நல்ல பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குண்டு தொலைக்காத ஒரு சட்டையை உள்ள போட்டிருக்காங்க. அதனால ஒருவேளை யாராவது சுட்டுட்டா கூட அந்த குண்டு என்ன பண்ணாது, உள்ள போயிடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குண்டு வந்து இருதயத்துக்குள்ள பாஞ்சுதுன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன பண்ணிடுவான், இறந்து போயிடுவான், அவனை அழிச்சிரும்.
அதனால அவங்க இருதயத்தை பார்த்துக்கிடுவாங்க. எப்படி ஒரு சரீரத்துல ஜீவனும் சுகமும் ஆரோக்கியமும் இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாக்கிறோமோ, அதே போல இந்த நினைவு என்கிற பகுதி, எண்ணங்களின் பகுதி, ஆலோசனைகள், தியானங்களின் பகுதி ரொம்ப சீக்கிரத்துல பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து அதுல இருக்கின்றது மறந்துடாது. ஒரு நொடி பொழுதுல நம்முடைய எண்ணங்கள் மாறி நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வர முடியும். ஒரு இமை பொழுதுல நம்முடைய எண்ணங்களை நம்ம கவனமா பார்க்கலன்னா பல தீங்குகளை செய்ய நம்மளை தூண்டி விட்டுரும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. பாருங்க, இந்த கொரோனா சீசன்லாம் நம்ம என்னெல்லாம் திரும்ப 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 நீங்க எங்க போனாலும் கை கழுவுங்க, சோப் போட்டு கழுவுங்க இல்லையா, மாஸ்க் போடுங்க. ஏன்? அந்த இன்ஃபெக்ஷன் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது. நீங்க யார்ட்டையும் பேசும்போது மற்றவங்களுக்கும் போயிடக்கூடாது, மற்றவங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இதை விட ஸ்ட்ராங்கான இன்ஃபெக்ஷன் எது பிடிக்க முடியும்னா இருதயம் பிடிக்க முடியும். இட்ஸ் சோ வல்னரபிள், ரொம்ப ஆபத்தானது, பலவீனமானது, ரொம்ப துரிதமாக தீமையை, அக்கிரமத்தை அப்படியே உள்வாங்கிடும். அது அதனால தான் எழுதப்பட்டிருக்கு, எச்சரிப்பா இருக்கணும், அச்சரிப்பா. பாருங்க, 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆபத்தான நிலையில இருதயம் இருக்குன்னு சொல்றதுக்கு 3 காரியங்கள் வேதத்தை விளக்குறேன். நம்பர் 1, the heart can be tricked very easily. இருதயமானது வெகு சீக்கிரத்தில் வஞ்சிக்கப்பட முடியும், ஏமாற்றப்பட முடியும். It can be tricked very easily. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள், அவருடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருச்சு. உங்க மனது இன்ஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்றார். உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ, உங்கள் மனம் கெட்டு போயிடுமோ, கெடுக்கப்படுமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த இருதயம் எவ்வளவு பலவீனமானதுன்னா, ஒரு சின்ன ஆசை கூட ஒரு மனசை என்ன பண்ணிடும், அப்படியே கரப்படுத்திடும் இல்லையா. ஒரு சின்ன எண்ணம் பாருங்க, குடும்பத்தையே நாசமாக்கிறோம். ஒரு சின்ன பழக்கம் பாருங்க, அவன் அடிமையாக்கி விட்டுரும். இந்த மனசனுடைய ஆசை அவ்வளோ பயங்கரமானது. அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அதை என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இருதயத்தை எல்லார் பக்கமும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் திறந்துட்டோம்னா பட்டு இன்ஃபெக்ஷன் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா அதை கிளீன் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை காத்துக்கொள், ஜாக்கிரதையா இரு. அது ரொம்ப விளையாட்டுத்தனமா அங்கங்கே கொண்டு போயிடாதப்பா. இருதயத்தை இஷ்டத்துக்கு அலைபாய விடாத. நீ நினையாத நேரத்தில் அது கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சீர்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பி காஷியஸ். எது கூட அதை வஞ்சித்திரும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் சங்கீதம் 62:10 வாசித்தீங்கன்னா கடைசி பகுதி, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் பணம் கூட என்ன பண்ணிடும்னா மனுஷனுடைய மனசையே மாற்றி விட்டுரும் இல்லையா. வேதம் சொல்லுது, பணத்தின் மேல வைத்த ஆசை எல்லா தீமைக்கு என்னவாயிருமா. சின்ன ஆசை தாங்க. ஒரு மனுஷன் அவ்வளோ நேரம் நல்லா இருந்திருப்பான், நீதியா இருந்திருப்பான், உண்மையா இருந்திருப்பான். கொஞ்சம் கட்டு பணத்தை பார்த்த உடனே அந்த நீதியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவான், துன்மார்க்கம் செய்யறதுக்கு விழுந்துருவான். யூதாஸ் இந்த தப்பு செய்தான் இல்லையா. இயேசுவோடய 3 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவன் மனசை மாத்துறதுக்கு ஒரே ஒரு பையில 30 வெள்ளிக்காசை போட்டு கொடுத்தாங்க, அவ்வளோதான், ஆளே மாறிட்டான். அது மேலே ஆசை இருதயத்துக்கு வந்த உடனே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இயேசுவையே காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் இல்லையா. இந்த ஹார்ட் ரொம்ப சென்சிட்டிவானது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னா இன்ஃபெக்ட் ஆகிடும், எங்கேயாவது போய் இதை பிடிச்சிட்டு வந்துடும். ஒரு சின்ன ஆசை அதை பாவியாக மாற்றிடும், அக்கிரமக்காரனாக மாற்றிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தானே நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்தால், அந்த 4 விதமான இருதயங்களாக 4 விதமான நிலங்களை பற்றி பேசும்போது சொல்றாரு, அந்த விதை வசனமாகிய விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். ஆனா அது ஏன் பலன் கொடுக்க முடியலன்னு சொன்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அந்த வசனத்தை அவித்து போட்டது. அந்த ஐஸ்வர்யம் தான், ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான். வசனமே அங்க செயல்பட முடியல. ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்துல வந்தான், நல்ல வசனம் கேட்டான், ஆண்டவருடைய போதனைகளை கேட்டான். ஆனா அவன் மிகுந்த ஆஸ்தி இருந்து அது மேல அவன் அன்பு வச்சிருந்ததுனால இயேசு விட்டு துக்கத்தோட வெளிப்பிட்டானா. வசனமே கேட்க விடாம இருதயத்தை மாத்தி விட்டது என்னன்னா அந்த ஒரு சின்ன பண ஆசை தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பொருளாசைக்கு எச்சரிப்பா இருங்க, கண்ணி நிச்சயக்கு எச்சரிப்பா இருப்பா. நீ ஏதாவது பார்த்துட்டு மனசை அது கொள்ள கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறி போயிடும், உன் டார்கெட்டே மாறிடும், உன் ட்ரெஜெக்டரியே மாறிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, அது இன்ஃபெக்ட் ஆகிடாம பார்த்துக்கோ.
அதனாலதான் எதற்காக நீ பரஸ்திரியின் மேல் நீ வந்து நினைவா இருக்க வேண்டும், ஏன் அவன் மேல நீ ஆசைப்பட்டுட்டு அவ பின்னாடியே ஓடுறான்னு சொல்றாரு ஆண்டு. இந்த ஞானி சொல்வார், ஒரு இம்மாரல் வுமன்ட்ட போயிட்டு நீ வந்து இருதயத்தை பறி கொடுத்துறாத, எல்லாமே இழந்து போயிடுவ. அவர் சொல்றாரு, இந்த மதுபானத்தை வந்து அப்படி சிவப்பா அப்படியே பளபளன்னு இருக்கும்போது பாத்துறாத, பார்த்த இருதயம் போயிடும், அவ்வளவுதான், அதுக்கமா போயிடும், அது பின்னாடி போயிடும், அதுக்கமா எல்லா தீங்கும் அது பின்னாடி தொடர்ந்து வந்துடும். இருதயத்தை காத்துக்கொள். ஏன் தெரியுமா? the heart can be tricked very easily, it's very vulnerable. ரொம்ப சொற்ப நேரத்துல, குறுகிய காலத்துல அதை வஞ்சித்து விட முடியும். ஏவாளே ஏமாந்து போயிட்டா. அதனால அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, ரொம்ப ஆபத்தான பகுதி பாது, காத்துக்கொள் காத்துக்கொள். ரெண்டாவது, the heart can transgress from righteousness very easily. நீதியிலிருந்து இருதயம் தவறி ஓட முடியும், ரொம்ப சுலபமாக தவறிட முடியும். சகரியா 7:10 கடைசி பகுதி, உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள் என்றார். யாருக்கு விரோதமாகனா? சொந்த சகோதரனுக்கு விரோதமாக. தீங்கு நினைக்காதப்பா, கொஞ்சம் விட்டினா சொந்த குடும்பத்தை நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ, சொந்த சகோதரனுக்கு விரோதமாக தீங்க வந்து பிணைச்சிருவ. இது நடந்ததா இல்லையா? காயின் 2 பேரும் ஒன்னா போய் காணிக்க கொடுத்தான். ஒருத்தனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்ற ஒரே காரணத்துக்காக தீங்க பிணைச்சிட்டு சொந்த தம்பிய அண்ணனே என்ன செய்தான்? கொலை பண்ணி போட்டான். ஏன் தெரியுமா? உள்ள வந்து என்ன விட்டான்? அந்த எரிச்சலுக்கு இடம் கொடுத்தான், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை அநீதியா முடிஞ்சிருச்சு பாருங்க. சுமக்க முடியாத பாரத்துக்குள்ள மாறினது என்ன? அந்த ஹார்ட். ஒரு நிமிஷத்துல தேவன் ஆராய்ச்சிட்டு இருந்தவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து அடுத்த நிமிஷம் கொலைகாரனா நிக்கிறான். இருதயம் வந்து அவ்வளவு பலவீனமானது, ரொம்ப ஜாக்கிரதையா அதை நம்ம கவனிக்கணும். நம்பர் 3, மூணாவது முக்கியமான காரியம், யோவான் 14:1. ஏன் இதை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும்னா, நம்பர் 3, the heart can be troubled very easily. ரொம்ப சுலபமாக இருதயமானது கலங்கிவிடும். யோவான் 14:1 இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? இருதயம் வந்து கலக்கம் அடைஞ்சிருங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தோன்னே கலக்கம் அடைஞ்சிடும். இது சொன்ன உடனே ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் பிப்ரவரி 14 நான் ஊழியத்துக்காக வெளிநாடு கிளம்புறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு காலையில் 9:30 மணிக்கு எனக்கு அங்கே புது இடத்துல வந்து ஊழியர் கூட்டம் இருக்குது, மாதந்தோறும் நடக்கிற ஊழியர் கூட்டம். அதுக்கு நான் போகணும். அதை முடிச்சுட்டு 2:30 மணிக்கு அது முடியும், எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு. 3 மணிக்கு ஒரு கல்யாணம், திருப்பி 5 மணிக்கு இன்னொரு கல்யாணம். அதை முடிச்சுட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு போய் நான் துணியை மணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு 7:30 கிளம்பி போயிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு. இப்படி தான் அன்றைக்கி ரொம்ப அவசரமாக என் நாள் ரொம்ப பிஸியாக இருந்தது. அன்றைக்கு காலையில் நம்ம ஆலயத்துக்கு வந்து வேலை நடந்துட்டுருக்கு, அது வேறு நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சரி, நம்ம 2 வாரம் இருக்க மாட்டோம், எல்லாத்தையும் பார்க்கணும், சைன் ஆஃப் பண்ணணும், எந்தெந்த காரியங்களை அப்ரூவ் பண்ணணும், எல்லாம் வந்து கொடுக்கணுன்ட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போயிட்டேன். நான் இங்கே கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் இந்த வேலைகளெல்லாம் சுற்றி பார்த்தா அந்த இன்ஜினியர்ஸோடு நின்றுட்டுருக்கேன். நம்ம சபையில் உள்ள ஒரு இளம் குடும்பத்தின் ஒரு தலைவன், ஒரு பையன், அவன் நிற்கிறான், கண்ணீரில் முழு கண்ணீரோடு நிற்கிறான். என்னை பார்த்தேன்னா, அண்ணா உங்களை பார்க்கணும், நான் பேசணும்ண்ணா. என்னப்பா, என்ன விஷயம், என்ன அவசரம்னு கேட்டேன். இல்லை, நான் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும். என்ன விஷயம்ப்பான்னு கேட்டேன். அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான், நான் வந்து எங்கள் வீட்டுக்காக ஒரு வரி கட்ட வேண்டி இருந்தது. அந்த வரி கட்டுறதுக்கு நான் வந்து போகும்போது என்கிட்ட கொஞ்சம் லஞ்சம் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே அபாண்டமாக என் மேலே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு, என் வீட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி ஒரு வரி தொகையை போட்டு என் கையில் சீட்டை கொடுத்துட்டாங்க. அதை வாங்கினதுலேருந்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் கண்டிப்பாக அதை கட்டவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி வருமானமே கிடையாது, நான் சின்ன வீட்டில் இருக்கேன், என்னால் கட்டவே முடியாது, என்ன செய்யறதுனே தெரியல. நானும் ஒரே அழுகிறான். சொன்னால் பயப்படாதுப்பா, கவலைப்படாத, அப்படிதான் தப்பெல்லாம் பண்ண முடியாது, இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு, அந்த தப்பெல்லாம் நடக்காது, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னா அவன் அழுகிறத நிறுத்த மாட்டேங்கிறான். சரி, அவனை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நம்ம சபையில் தெரிந்த ஒருத்தருக்கு உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் இதை கொஞ்சம் கவனிங்க, இந்த பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவர் உடனே பண்ணிடுறேன்னு சொன்னார். நான் சொல்லிவிட்டு அவனை ஆறுதல் படுத்திட்டு கிளம்புறேன். அந்த பையன் என்ன பார்த்து சொல்கிறான், அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னப்பா அப்படின்னு. அண்ணா, இன்னைக்கு மட்டும் உங்களை நான் சந்திக்கலைண்ணா, இன்னைக்கு நான் ரயில்வே ட்ராக்ல தான் என் லைஃப்பை முடிச்சிருப்பேன். எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு எப்படி தான் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுனே தெரியல. என் வாழ்க்கை இன்னைக்கு நான் முடிச்சிருப்பேன், உங்களை பார்க்கலன்னா நான் முடிச்சிருப்பேன். நான் 14 நாள் கழிச்சு நான் திரும்பி வந்தேன். நேற்றைக்கு அந்த தம்பி என்னை வந்து பார்க்க வந்தேன். நான் சொன்னேன், ஆனால் ஆண்டவர் கிருபையில் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா, எல்லாம் சரியாயிடுச்சு சொல்லிட்டு திரும்ப சொன்னான், நான் திரும்ப உங்களை உயிரோட பார்ப்பேன் நான் நினச்சே பார்க்கல, என் லைஃப்பை முடிச்சிடும். அப்போ தான் நினச்சேன், ஒரு சின்ன பணப்பிரச்சனை தான், ஆனால் இருதயம் வந்து கலங்கிரிச்சு வச்சுக்கிடுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், லைஃபே முடிச்சிருவாங்க, அவன் ஃப்யூச்சரே போச்சு. நான் யோசித்தேன், எப்பா நீ ஒரு விசுவாசி, நீனு இப்படிலாம் நீ பேசாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளை, நீனு
கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, உனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றேப்பா. அவன் சொல்றான், என்னன்னே தெரியல, என்னால முடியல, 2 நாளா நான் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்கேன், வாழ்க்கையை முடிச்சிடணும்னு திட்டம் போட்டேன், உங்களை பார்த்ததுனால எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சது. இன்னைக்கு பாருங்க, நம்ம பேப்பர்ஸ் நியூஸ்லாம் படிக்கிறோம், ஒரு 4 ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு பையனை கிண்டல் பண்ணாங்க, அவ்வளோதாங்க, அதை மன உளைச்சல் தாங்க முடியாமல் போயிட்டு ஹாஸ்டலில் போய் தான் லைஃப்பை முடிச்சுக்கிறான் இல்லையா? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒருத்தர் விரும்பணும்னு சொல்கிறாங்க, பழகுனதே 10 நாள் இருக்கும் அல்லது 2 மாதம் இருக்கும், ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு கசப்பு வந்துருச்சு, நீ வேணான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாங்க, லைஃபே முடிச்சிடறாங்கங்க. என்னன்னு சொன்னால், இருதயம் கலங்கி போச்சு. இருதயம் வந்து வியாகுலப்பட்ட உடனே அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுது. பார்த்தீங்களா? அதனால தான் ஞானி சொல்றாரு, உன் இருதயத்தை பத்திரமா காத்துக்கோ, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான இடம், அது ரொம்ப சென்சிட்டிவ், அதை உடைச்சிடாத, அதை போட்டு கெடுத்து போட்டுறாத, அதை நாசமாக்கிறாத, உன் வாழ்க்கை கெடுத்து போட்டுறாத, இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், பிகாஸ் இட்ஸ் வெரி வல்னரபிள், யூ நெவர் நோ வாட் யூ ஆர் ஹேண்ட்லிங், நீ என்ன ஹேண்டில் பண்றன்னு உனக்கு தெரியாது. எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க, மனசுல ஒரு சின்ன கசப்பு வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா, பிள்ளை இருக்கும், குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்குங்க, நீ வேணவே வேணான்னு விட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஹார்ட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரெங்த், அவ்வளோ வல்னரபிள், அது அவ்வளோ வீக். 2 வார்த்தை அவங்க இருதயத்தை அவ்வளோ பாதிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்றதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும், மற்றவங்களுடைய இருதயத்தில் நம்ம வந்து விளையாடுறதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா யூ ஆர் டீலிங் வித் சம்திங் தட் இஸ் வெரி வல்னரபிள், ரொம்ப ஆபத்தானது. அது நீங்க நினைக்கிறது போல அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அது ஒரு நொடியில தவறான முடிவுகளை திருப்பி எடுத்து விடுவதற்காக அந்த இருதயம் ஒருத்தனை என்ன பண்ணிடும்னா கரைய பண்ணிடும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். The heart must be taken care of and must be kept with diligence because the heart is vulnerable. இருதயம் பலவீனமாக இருக்கிறதுனால், பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதினாலே இருதயத்தை காக்க வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப வாசித்து இன்னொரு சத்தியத்தையும் புரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 4:23 பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நிறுத்தாம எல்லா காவலோடும், சொல்லுங்க எப்படி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்பர் 2, the heart needs vigilance. ஒரு இருதயத்திற்கு எல்லா விதமான காவல், கண்காணிப்பு தேவை, எல்லா விதமானது. அதோட அர்த்தம் என்னன்னா, it needs protection and vigilance all around and round the clock. எப்பக்கத்திலேயும் அதற்கு பாதுகாப்பு தேவை, எல்லா விதமான காவலும் அதுக்கு தேவை, எப்பொழுதும் அது காக்கப்பட வேண்டும். அதான் அதோட அர்த்தம். எல்லா விதத்திலேயும் அதை பாதுகாக்கணும், எப்பொழுதும் அதை பாதுகாத்துக்கொள்ளணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு விஐபி எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு முக்கியமான நபர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு நபர், உயர்ந்த பதவியில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாதுகாப்பினுடைய அந்த அம்சத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். they leave no stone unturned. ஒரு சின்ன காரியத்தை கூட அசட்டையா எடுக்கவே மாட்டாங்க. அவர் இந்த ரோடு வழியா வருகிறார் அப்படின்னா, அவர் போகிற பாதையில சில பகுதிகளில் ஊரே இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வெட்டாந்திரையான இடத்துல கூட ஒரு 50 அடிக்கு ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருப்பார். ஏன் தெரியுமா? அவங்க எந்த பிரச்சனையும் எங்கிருந்தும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தே இருப்பாங்க. ஆல்வேஸ் காஷியஸ், ஆல்வேஸ் விஜிலண்ட். அவர்களை சுற்றி ஆட்களை வைத்து பாதுகாப்பு இருக்கும். அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று உள்ள போட்டிருப்பாங்க, வெளியே தெரியாதுன்னா உள்ள வச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் சுட்டுட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. கடைசியில் சரி இப்பதான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, வழிநடுக நம்ம சானிடைஸ் பண்ணிட்டோம், எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போக மாட்டாங்க. நம்மள மாதிரி சாதாரண காரில் ஏற மாட்டாங்க, அதுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதில் ஏற்றுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ன வேணா கணக்கு பார்ப்பாங்க. எங்கேருந்து கிளம்ப போகிறோம், எந்த ரோட்டில் போக போகிறோம், எந்த இடத்துல நிற்க போகிறோம், வெளியே வந்தால் யார் அவரை பாதுகாக்கணும், எல்லாமே முழுவதும் கண்ட்ரோல். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப முக்கியமானவர். வேதம் சொல்லுது, உன் இருதயம் ரொம்ப விலையேற பெற்றதுப்பா, அதுக்கு சும்மா சாதாரண காவல்லாம் கொடுக்காத, எல்லா காவலோடு அதை காத்துக்கொள். எல்லா காவல். பொதுவாக பாருங்க, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நம்ம பாதுகாப்பு கொடுப்போம் இல்லையா? சரீரத்தை ரொம்ப பாதுகாப்போம் பாருங்களேன். உதாரணமா, நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடுவோம். ரொம்ப காரமாக இருந்தால் வேணாங்க, வயிறுக்கு என்ன ஆகிடும், பிரச்சனை ஆகிடும். அது சுகாதாரமாக இல்லைன்னா வேணாங்க அப்படின்னு விட்டுரும் இல்லையா?
நம்ம உடம்ப வந்து சுத்தம் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான வகையான சோப் வச்சிருக்கான். அதை பார்த்து பார்த்து என் சருமத்திற்கு எது செட் ஆகும், என் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும்னு இப்போ சோப்பு வாங்குறோம் இல்லையா? ஏன் என் சரீரம் பாதுகாப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே இப்போ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக மாறிட்டோம் இல்லையா? நிறைய பேர் டோட்டல் வீகன் டயட்ன்றாங்க. சில பேர் என்னென்னமோ டயட்லாம் போட்டு வெயிட்டை ஏறினா குறைக்கிறதே, குறைச்சா ஏற்றுறதுக்கு அது ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து டயட்லாம் போட்டு எப்படியாவது நம்ம உடம்பு என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த். உடம்பு வந்து எப்படி இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? நம்ம சரீரத்து மேலே அவ்வளோ கவனம் வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் ரோட்டில் போகும்போது கண்ண மூடிட்டா போவீங்க இல்லை? ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைப்பீங்க. ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் 2 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கமும் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஜாக்கிரதையாக என்ன பண்ணுவோம், நேவிகேட் பண்ணுவோம் இல்லையா? எதுவும் அடிபட்டுறக்கூடாது, விழுந்துடக்கூடாது, கை கால் உடைச்சிடக்கூடாது, ஏதோ ஆபத்தில் சிக்கிட்டா நம்ம தான் வேதனைப்படணும். கேர்ஃபுல்லாக இருப்போம். நமக்கு ஒரு வஸ்திரம் போட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த வஸ்திரத்தை எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறோம். அதை துவைக்கிறதுக்கு, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு பவுடர்ஸ் விற்கிறாங்க இன்னைக்கு, அதை பார்த்து பார்த்து வாங்குறோம். அதுக்கு அவ்வளோ செலவு. அந்த சுத்தம் பண்ண வஸ்திரத்தை போட்டு உட்காரும் போது என்ன மாதிரி பார்க்குறோம், அந்த இடம் சுத்தமாக இருக்கா, ஏதோ அழுக்கு ஒட்டிடுமா, அதுவும் வெள்ளை போட்டால் சொல்லவே வேணாம், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், பட்டுன்னு தெரியும் கரை. இதெல்லாம் எதுக்குன்னா சரீரத்திற்கு, நம்முடைய சுகத்துக்கு, நம்முடைய உடைக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம். வேதம் சொல்லுது, உன் சரீரத்துக்கு இல்லப்பா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீ எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிற, இருதயம் பத்திரமா இருக்கா? இருதயம் பத்திரமா இருக்காப்பா? பாருங்க, பொதுவா பாருங்களேன், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பொதுவா நம்ம எதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுட்டு ஜாக்கிரதையா கண்காணிக்கிறதுன்னா, இட்ஸ் அபவுட் அவர் ஆக்டிவிட்டீஸ் இல்ல. நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், இது எல்லாத்துலயும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்ம எவ்வளவு எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றி எவ்வளவு கவனமா இருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்களை பற்றி எப்பயாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமா? சில வேளையில சில வீடுகளுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஏய் பாஸ்ட் வந்துட்டார் வா அப்படின்வாங்க. வான்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க, பாஸ்ட் வராரு, பிரைஸ் லார்ட் சொல்லணும். அது டக்குன்னு பிரைஸ் லார்ட் அங்கிள், சரி உள்ள போ, அவ்வளோதான் தெரியும். இதுக்கு மேலே நீ பேசினா மரியாதை கெட்டு போயிடும், போய் உள்ள போ, உள்ள ஓடிடும், எதையாவது ஒளிர போற உள்ள போ. அப்புறம் நம்ம எதை கண்ட்ரோல் பண்றோம்? என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, எதையும் தப்பா பேசிடக்கூடாது, நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசணும். நம்ம சொல்றோமா இல்லையா? இது பொதுவாக நடக்கிறது தான் வீடுகளில். எதையாவது ஒளிர போ, சிலர் பேச ஆரம்பிச்சா பாதியில் நிறுத்துறோம், பொதுவாக நிறுத்து, இதெல்லாம் பேச வேணாம், போ உள்ள போ. ஏன் சொல்றோம்? நீ ஆக்டிவிட்டீஸ்ல கேர்ஃபுல்லா இரு. நம்ம பொதுவா நம்ம எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்றோம்னா, பாஸ்டர் நான் எல்லாத்துலயும் ஆண்டவர் கிருபையில எல்லாரும் முன்னாடி சாட்சியா இருக்கேன், பாஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்கேன், யாரும் என்ன கை நீட்டி என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு குற்றம் சொல்லிடக்கூடாது, தப்பு கிடையாது அது. ஆனா நம்ம ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ற நம்ம நிறைய பேர், எத்தனை பேர் நம்முடைய தாட்ஸை வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றோம்? நம்முடைய எண்ணங்களை எத்தனை பேர் அவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம வச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் வந்து நம்ம வெளியே காண்பிக்கிற அந்த சுத்தத்துக்கு இணையா இருக்கா? அநேக வெளியில கிடையாது. நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காடின், பாஸ்டர் இருக்காரு, சர்ச் இருக்கு, பேசாத, அமைதியா. அப்ப நம்ம ஆக்டிவிட்டீஸ் யாரும் நம்மளை குற்றம் சொல்லிடக்கூடாது. என்ன ஜாக்கிரதைங்க, எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறோம். ஏன் தெரியுமா நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப பயந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் தெரியுமா? நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணா போங்க, எந்த சட்டத்தை வேணா படிங்க, தண்டனை என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எண்ணத்திற்கு அல்ல, செய்கைக்கு தான் தண்டனை. நான் சொல்ல உண்மையா இல்லையா? செய்கை கிடையாது, எண்ணம் கிடையாது, செய்கைக்கு தான் தண்டனை. எந்த சட்டத்தில் ஆகிலும் நீ கெட்ட எண்ணம் வைத்திருந்தாய் உனக்கு 2 வருஷம் ஜெயில், 2000 ரூபாய் ஃபைன் சொல்றாங்களா? கெட்ட செய்கை செய்தால் உனக்கு என்ன இருக்கு? தண்டனை. எண்ணம் அது என்னன்னா நினைச்சிட்டு போகுது, உனக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு. ஆனா தேவன் அப்படி இல்லை, நம்முடைய நினைவுகளையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதனால தான் சொல்றது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். வெளியில மக்கள் பார்க்கிறபடி அவங்க பாராட்ட பெற்றுட்டேன்னு உடனே திருப்தி அடைஞ்சிடாதப்பா, எல்லாம் முடிச்சுட்டேன்னு நினைச்சிடாத. கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார், அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால தானே அந்த தாவீது கதர்ன ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அதை பாக்குறீங்க, மனுஷன் முகத்தை பார்த்துட்டு எனக்கு மார்க் போட்டு போயிடுவான். ஆனா நீங்க இருதயத்தை பாக்குறீங்க, அங்க நான் சுத்தமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நான் பத்திரமா இருக்கணும், என் இருதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை மிக ஆழமாக நமக்கு போதித்து கொடுத்தார். வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க தயவு செய்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை பாருங்களேன். ரொம்ப அருமையான வசனத்தங்க ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தகுதியாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு என்ன செய்யப்பட்டது. இது உண்மையா இல்லையா? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு உபதேசம் என்ன? கொலை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். கொலை செஞ்சுனா உன்னையும் கொலை செஞ்சிருவான், அவ்வளவுதான். இது சட்டம். அதனால கொலை செய்யாதிருப்பாயாகன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அடுத்த வசனம் படிங்க, 22 சொல்லுகிறார், நான் 22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு. இது என்னங்க இது? ஏங்க, கொலை செய்யறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், புரிஞ்சுக்குது. கொலை செஞ்சா ஜட்ஜ்மெண்ட் வருது, அது பரவாயில்ல. சகோதரன் இடத்துல நியாயம் இல்லாமல் கோபம் வச்சுக்கிறவனுக்கு என்ன இருக்கான்? நியாய தீர்ப்பு. இது என்னங்க இது? பூசா இருக்கு. அப்ப கோபப்பட்டா கூட நியாய தீர்ப்பு வருமா? இயேசு அப்படிதான் சொன்னாரு. அப்ப உலகம் எதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, நீ செஞ்சாதான் உனக்கு நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சாலே நியாய தீர்ப்பு. சரி, இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். 27ஆம் வசனம் வாங்க, அங்க பாருங்க. நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விபச்சாரம் செஞ்சா என்ன கிடைக்கும்? தண்டனை. என்ன தண்டனை? கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அதனால விபச்சாரம் செய்யாத, தெரியுமா? அப்படி சொன்னாங்க உங்களுக்கு. சரி, செய்யல. அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் என்ன செய்தான்? அவளோட விபச்சாரம் செஞ்சுட்டான்றார். என்னங்க இது? நான் போவே இல்லைங்க, பக்கத்துல போலங்க, போட்டோ தாங்க பார்த்தேன். ஆளை நெருங்க கூட இல்லை, நான் ஒரு வார்த்தை பேச கூட இல்லை. மனசுல தான் ஒரு ஆசை, இச்சையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டு சொல்றாரு, உனக்கு நியாயப்பிரமாணம் உன் மேல, சாரி, உனக்கு நீதி வரப்போகுது, உன் மேல சட்டம் பாய போகுது, நீ தண்டனைக்குரியவனா மாறுவேன். என்ன இது? நான் செய்யவே இல்லைங்க. ஆண்டு சொல்ற, நீ செய்யல, ஆனா யோசித்தல. அப்போ யோசிச்சு பாருங்க, இவன் கோவப்பட்டான், ஆனா கொலை செய்யல. இவன் இச்சித்தான், விபச்சாரம் பண்ணல. நல்லா கவனிங்க. கோவப்பட்டான், கொலை செய்யல. சொல்லுங்க, கோவப்பட்டான், கொலை செய்யல. இச்சித்தான், என்ன பண்ணல? விபச்சாரம் பண்ணல. ஏங்க இவன் பண்ணல? ஒருத்தன் கோவப்பட்டாங்க, ரொம்ப உச்சக்கட்ட கோவம் வந்துருச்சு, கொலை மட்டும் பண்ணல. ஏன் பண்ணல? ரொம்ப இச்சித்தான், அவளையே நினைச்சு நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கற்பனையில் உட்காந்துருக்கான். ஆனா அவட்ட தப்பா நடக்கலாம், தப்பா நினைக்கிறான். ஏங்க அவன் தப்பா நடக்கல? ஒருவன் ஏங்க தப்பு செய்ய மாட்டேங்கிறான்? 2 காரணம். என்ன தெரியுமா? ஒன்னு, மனுஷ பயம். நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மனுஷ பயம். அப்பா அம்மா பார்த்துருவாங்க, பாஸ்டர் பார்த்துருவாங்க, டீச்சர் பிடிச்சிருவாங்க, பயந்துகிட்டே நம்ம நிறைய காரியம் செய்யறது இல்லை. ஆனால் மனசுல இருக்கு, செய்யணும்னு இருக்கு, ஆனால் கை கால் உதறுது. மாட்டினோன்னா மானம் போயிடும், இருக்கிற கொஞ்சம் மரியாதை போயிடும், என் வருங்காலமே போயிடும், என் குடும்பமே போயிடும், இல்லையா? என் வேலையே போயிடும். ஐயோ வேணாம்பா, வேணாம்பா, நான் செய்ய மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். ஏன்பா வரமாட்டேன்? ஐயோ எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அப்பா அடிப்பாங்க, எங்க வீட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், என்னை வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க, என் குடும்பமே போயிடுங்க. அதுக்காக செய்யல. அதனால தான் நிறைய பேர் செய்யல. மனுஷனுக்குள்ள பயம், மனசுல ஆசை இருக்கு, ஆனா செய்யாம அவங்களை தடுக்கிறது என்னன்னா மனிதனை பற்றிய பயம், வருங்காலத்தை பற்றிய பயம். 2வது ஏன் தெரியுமா நிறைய பேர் தவறு செய்யல? வாய்ப்பு அமையல, அவ்வளவுதான். சரியான வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, அவங்க தப்பு செய்வாங்க. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளை தான். அப்பா அம்மா இல்ல, டோரை அடைச்சிட்டாங்க வச்சுக்கிட்டுங்களேன், யாரு என்ன பார்க்கலன்னு ஒருத்தன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய ப்ரௌசிங்கே வேற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா பார்க்குற வரைக்கும் வெறும் வர்ஷிப் சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். 10 பேர் பார்க்குறாங்கன்னா அது லவுடாக வர போட்டு நாங்கள் பாருங்க வெறும் வர்ஷிப் தான் கேட்போம். ஆள் அந்த இடத்த விட்டு வெளியே போட்டுமே, அங்கே என்ன ஓடுதுன்றது யாராலையும் கணிக்க கூட முடியாது. ஏன் தெரியுமா? இப்போ நான் யாரும் பார்க்கல, nobody is watching me. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யணும்னு ஆசைப்பட்ட, நீ செஞ்சிருப்ப, ஆனா எது உன்னை தடுத்துச்சுன்னா ஒரு பயம், இன்னொன்று உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் சொன்னாரு, நீ ஏற்கனவே அதை செஞ்சுட்ட. உனக்கும் செய்யாதவனுக்கு வித்தியாசம் என்னன்னா பயமும் வாய்ப்பும் கிடைக்கல. இது ரெண்டும் உனக்கு ஃப்ரீயா இருந்தா நீ கண்டிப்பா செஞ்சிருப்ப. அதனால நீ ஏற்கனவே அதை செய்து விட்டாய். இப்ப புரியுதாங்களா உங்களுக்கு? ஏன் நம்ம இருதயத்தை பத்திரமா பாதுகாக்கணும்னு கர்த்தர் பார்க்கிறார். நீ எதுக்கு அந்த நினைவிலேயே உட்காந்துருக்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறானா? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்
ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சான் பாஸ்டர், என் முன்னால மாட்டியிருந்தா அன்னைக்கு காலி பண்ணியிருப்பேன். அப்போ நீ யாரு? நீனு பைபிள் படி பார்த்தா கொலைகாரன் தான் நீனு. ஏன் நீ கொலை பண்ணலைன்னா சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவன் உன் கண்ணில் மாட்டாமல் போயிட்டான், அது அவனுக்கு கிடைச்ச லக்கு, அவ்வளோதான். ஆனால் உங்கள்கிட்ட மாட்டியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நிச்சயமாக கொலை பண்ணி. சில பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? வாய் வரைக்கும் வந்துருச்சு பாஸ்டர். எங்கே வந்துச்சான்? வாய் வரைக்கும் வந்துருச்சான். அடக்கிட்டேன். அப்படி ஏன் அடக்கிட்டீங்க? இத்தனை வருஷம் கட்டி காட்ட மான மரியாதைலாம் போயிட போகுது. குடும்பத்துக்கு நடுவில், சபைக்கு நடுவில் மரியாதை போயிட போகுது. அதனால வாய் வரைக்கும் வந்துருச்சான். அப்போ அர்த்தம் என்ன? வெளியில் பால் வண்டி, உள்ள செப்டிக் டேங்க் தான், உள்ள கழிவு நீர் ஊற்றி வண்டி ஓடிக்கணும் பாருங்க, உள்ள ஃபுல்லாக சாக்கடை. ஆனால் வெளியில் என்னது? இந்த புனியும் பால் குடிக்குமா? வாயில் எப்படி வரும்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? உள்ள எப்படிங்க? இன்னும் இருக்கே உயிரோட பாவி, எப்போ போய் சேர்வியோ தெரியல. இன்னும் என் மூஞ்சில் ஒரு முழிக்கிற உள்ள. ஆனால் வெளியில் உங்களுக்காக தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர். ஆனால் உண்மை என்னன்னா சபிச்சுக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர் உங்களை. ஆனால் நம்ம என்ன திருப்பி பாருங்க, நான் எதுவுமே யாரையும் நான் வந்து குற்றப்படுத்திருக்கேன், யார்கிட்டையும் எனக்கு சண்டை பிரச்சனை போராட்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் எங்க இருக்கு? எல்லாம் உள்ள இருக்கு. வெளியில ஒரு கெட்ட வார்த்தை வராது, எல்லாம் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா, அப்படிதான். ஆனா உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? கொப்புளிச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ள. வெளியில பார்த்தா பனிமலை, உள்ள வந்து அப்படியே என்ன பண்ணோம்? எரிமலை மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதுல திருப்தி ஆடுறோம் தெரியுமா? வெளியில பாருங்க, எல்லாருமே என்ன பாராட்டி போறாங்க, என்ன சொல்லுவாங்க. நீங்க காலேஜ் கேட்டு பாருங்க, என்ன போல அன்பானவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, சாது மிரண்டா. இவர் மிரளாம இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிரண்டுட்டாரு, சுத்தி இருக்கிறவங்களாம் அரண்டுருப்பாங்க. அப்ப நம்ம எதுல திருப்தி கொள்றோம்? நான் யார்ட்டையும் மாட்டல, எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளை. உன் இருதயத்தை காத்திருக்கியாப்பா? அஃப்கோர்ஸ் யூ ஹவ் மெயின்டைன்ட் யுவர் நேம், யுவர் ரெப்யூட்டேஷன். நம்ம பேரு, நம்மளோட பிரஸ்தாபம், மரியாதை, அந்தஸ்தெல்லாம் நம்ம காப்பாத்திட்டோம். இருதயத்தை காப்பாத்திட்டோமா? Is our heart in alignment with our words and our appearance? நம்முடைய தோற்றத்துக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காந்தி வந்து சொன்னார், ஒரு மனுஷன் தவறே செய்யாம, தீங்கு செய்யாம நல்லவனா இருக்கணும்னா 3 குரங்கு இருக்கணுமா அவனுக்குள்ள. என்ன குரங்கு அது? முதல் குரங்கு என்ன பண்ணும்? கண்ணை மூடிட்டேன்னு சொல்லும், தீமையை பார்க்க மாட்டேன். 2வது குரங்கு காதை மூடிட்டேன்னு சொல்லும், தீமையை கேட்க மாட்டேன். 3வது குரங்கை வாயை மூடிட்டு தீமையை செய்ய மாட்டேன். ஓஹோ, அப்போ 3 குரங்கு இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? சரி, ட்ரை பண்ணலாமே. எல்லாரும் கொஞ்சம் போய் பேண்டேட் வாங்கி தலை முதல் கால் வரைக்கும் பேண்டேஜ் போடுங்க. 7 நாள் தீமையை பார்க்காம, தீமையை கேட்காம, தீமையை பேசாம படுத்து தூங்கி எழும்பி வாங்க, பரிசுத்தவானா வந்துருவீங்களா? பேண்டேஜ் தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டாச்சு. ஆனால் உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்க ஒரு குரங்கு, அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கு. அது என்னது? சிந்தனை அப்படின்ற குரங்கு. அது பாட்டுக்கு அலைப்பாது. இப்போ கூட பாருங்க, தீமையை பேசவே மாட்டேன், சர்ச்சுக்குள்ள, ஏசிய சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன், தீமை பேச மாட்டேன். சில பேர் சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம், வா உனக்கு, வா வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்த பிறகு இருக்கு பாரு உனக்கு, இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், அதனால இப்போ நீ தப்பிச்சுக்கிட்ட, வீட்டுக்கு வா, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். இப்போ ஆண்டவரே எந்தன் இயேசு எனக்கு இங்க. இது என்னது? தீமையை பேசாத குரங்கு. பேச மாட்டேன், பேச சர்ச்சுக்குள்ள வந்துடும் விடு. சில பேர் வாசல் வரைக்கும் போதும், சண்டை போதும், அப்பமா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், வா. இங்க நம்ம சர்ச்சில் பரிசுத்தமான இடம், பரிசுத்தவான்கள் கூட்டம் நடுவில். இது இங்க. என்ன பண்ணிட்டோம்? வாய்க்கு பிளாஸ்டர் போட்டாச்சு. இது முதல் குரங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது, பிரதர் சர்ச்சுக்குள்ளலாம் நாங்கள் சினிமா பாட்டெலாம் கேட்க மாட்டோம், அதான் ஒன்லி ஹோலி சாங்ஸ் பிரதர், ஒன்லி வர்ஷிப் சாங்ஸ். ஆனால் மனசுல அது என்னென்னமோ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காது. அந்த குரங்கு அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வெறும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் பேசுகிறாரு, எல்லாம் கவனமா எல்லாம் அந்த வார்த்தையை மட்டும் கேட்கும். ஆனால் மனசில் என்னப்பா ஓடுது? தீமையை பேச மாட்டேன், தீமையை பார்க்க மாட்டேன், ஒன்லி ஹோலினஸ் தான், ரொம்ப பரிசுத்தத்தை தான் பார்ப்பேன். உன் கண்கள் நேராய் நோக்க கிடவுது. அதெல்லாம் எங்க? இங்கே தான். ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு என்ன பண்ணணும்? பா என்ன ஒரு அருமையான வாலிப பிள்ளை, பா ஓ பக்தி, என்ன ஒரு பரவசம், என்ன ஒரு ஜபம், என்ன ஒரு ஆராதனை. எல்லாரும் முன்னாடி நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோமா, ரொம்ப தப்பா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு என்ன ஜெயம்? எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டோம், அதான் ஜெயம். யார் என்ன குற்றம்? ஆனால் ஒரு குரங்கு இருக்கு பாருங்க, அது எல்லா பக்கமும் அலபாயுது, அது ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. ஆனால் வெளியில் வாய் மூடி, காதை மூடி, வாயை மூடி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அப்படியே உட்காந்து.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த 4வது குரங்கு இருக்கு பாருங்க, தீமை சிந்திக்க மாட்டேன்னு ஒரு குரங்கு இருந்துச்சுன்னா இந்த மீதி 3 குரங்குக்கு வேலையே இல்லை. சிந்தனையை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா வாய் தன்னால மூடிடும், கண்ணு தன்னால மூடும், காது தன்னால மூடும். இதெல்லாம் நம்ம மூடிட்டு மனதை விட்டு இஷ்டத்துக்கு அலைய விட்டோம்னா நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தவே முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் கண்ணை காத்துக்கோ, காதை காத்துக்கோ, வாயை காத்துக்கோ. இல்லை இல்லை இல்லை, இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜாக்கிரதை நமக்கு இருக்காங்க. அந்த ஜாக்கிரதை காட்டுறோமா? அங்கே பாரு, நிறைய பேர் என்ன போய் அங்கே போய் சொல்லி கொடுத்தேன், பேரை கெடுத்துட்டியே. அதெல்லாம் நல்லதுதான், பேரு ஊரில் கெட்டு போச்சு, உள்ள மனசு சுத்தமாக இருக்காப்பா. நீங்க நிறைய பேருக்கு வெளியில பேரு கட்டுறது பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, ஆனா மனசு கட்டு பல வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அங்க போய் என் பேரை கெடுத்துட்டீங்க, அங்க போய் ஊரெல்லாருக்கும் எனக்கு சொல்லிட்டீங்க, நல்லதுதான், சரி தப்பு தான். ஏன் உன் மனசு நல்லா இருக்காப்பா? மனசு சுத்தமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப நம்ம என்ன தைரியத்தில் உட்காந்துருக்கிறோம்னா, என் மனசு எப்படி வேணா இருக்கலாம், யார் பார்க்க போறா, யார் கேட்க போறா, என்ன பிடிச்சிருந்த தண்டனை கொடுக்க போறாங்களா? இல்லை இல்லை, ஆக்டிவிட்டியில் கரெக்டாக இருக்கும். ஞானி சொல்றாரு, எல்லா காவலோடு கையும் காலையும் இல்லை, இருதயத்தை காத்துக்கொள். இந்த திருப்தி நமக்கு வெளி தோற்றத்தினுடைய நடவடிக்கைகளில் வந்துடவே கூடாதுங்க. நம்ம ஊர்லலாம் இந்த வண்டி ஓட்டுறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? இந்திய பழக்கம் இது. இந்தியாவில் எல்லாருக்கும் இந்த பழக்கம் உண்டு. ரெட் லைட் எரியும், நான் சொன்ன உங்களுக்கு புரியுமே? இப்போ எத்தனை பேர் ரெட் லைட்டில் வண்டி நிறுத்துவோம்? எப்போ பக்கத்தில் ஒரு வெள்ளச்சட்டை இருந்தால் நிறுத்துவோம். அங்கே போய் அந்த வெள்ளச்சட்டையை பார்த்த உடனே அவ்வளோ பக்தியோடு பரவசத்தோடு வண்டி நிறுத்தி பொறுமையோடு நின்று அந்த கிரீன் வந்த பிறகு தான் வண்டியை கழப்போம். ரெட்டு நிற்கிறோம், எல்லாம் யாருமே இல்லை, ரெட்டு அடிக்குது, பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். கர்த்தருக்கு கொடுத்த வழிக்காக, விடுதலைக்காக கர்த்தருக்கு, அவ்வளோதான், வண்டி பறந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நின்றுட்டு இருக்கான் பாருங்க ரெட்ல, அவனுக்கு என்ன உள்ள எரியும்னா, இவன் வேற நின்றுக்கிட்டு இருக்கான், அவசரத்துக்கு போக முடியாமல் போச்சே. உண்மை என்னன்னா, இவன் மனசு அங்கேயே போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு, சிக்னல் தாண்டி போயிடுச்சு. ஆனால் கை கால் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. என்ன பிடிச்சானா 500 ரூபா பிரச்சனை ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு நம்ம நிறைய பேர்ல ஆக்டிவிட்டியில் வந்து we are 100% right, but attitude in our hearts. சில பேர் கோமெல்லாம் பேசுறதே இல்லை பாஸ்டர், அதெல்லாம் விட்டுட்டேன். அப்படியா? கோமா பேச மாட்டீங்க, ஆனால் உள்ள டேங்கரில் இருக்குது என்னது, பாலா அல்லது சாக்கடையா? வண்டி பால் வண்டி மாதிரி தான் இருக்குது வெளியே பார்த்தா, உள்ள என்ன பாருக்கு, டேங்கரில் என்ன இருக்கு? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். Why? Because the heart needs vigilance. So many times we are used with only looking at our activities. நம்முடைய செயல்பாடுகளிலேயே நம்ம ரொம்ப கவனம் செலுத்திட்டே இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, செயல் அல்ல, இருதயம். அவர் பார்க்கிறது இருதயம். அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். கடைசியாக அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்? அதனிடத்தில் நின்று என்ன வரும்? ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு மனிதன் தன் இருதயத்தை காத்து கொண்டிருக்கிறானா இல்லையா அப்படின்றது ஒரு நாள் அதிலிருந்து வருகிற ஊற்றிலிருந்து புரியும். அவ்வளவுதான். நான் இந்த சம்பவத்தை முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன். இந்த சகோதரர்கள்லாம் உட்காந்துருக்க பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க, பயப்படாதீங்க இப்போ. ஆனால் முன்னால் வந்து அந்த கிணற்றுக்கு வந்து ஒரு உரை இருந்துச்சு, 2 உரை மேலே இருக்கும். அதில் நாங்கள்லாம் ராட்டம் போட்டு இழுப்போம், தண்ணியெல்லாம் அப்போ நாங்கள் மொண்டு எடுப்போம். அதுக்கப்புறமா மோட்டர்லாம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜுக்கு மேலே தான் வீடு, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு டேங்க் இருக்கும். அப்போ இந்த கிணறுடைய அந்த உரை இருக்குது பாருங்கள், மேலே இருக்க சுவரை வந்து ஒரு நாள் உடைச்சிட்டாங்க. உடைச்சி அதுக்கு மேலே வந்து 2-3 துண்டு கான்கிரீட்லாம் போட்டு ஸ்லாபை போட்டு வண்டியெல்லாம் மேலே நிறுத்தினான். இங்கெல்லாம் வந்து பார்க்கிங் தான் இது. ஒரு நாள் காலையில் எனக்கு 13 வயசு இருக்கும். அப்போ பல்லு விளக்கலான்னு தண்ணி எடுத்து வாயில் ஊற்றினா கசப்புனா கசப்பு, அப்படி கசப்பு. இப்படி கசக்குதுன்னு சொல்லி டேப்பை கழுவி பார்க்குறோம், ஒன்றும் இல்லை. மேலே போய் டேங்க்கில் பார்த்தாலும் டேங்க் சுத்தமாக இருக்குது, எங்கேந்திரா அந்த கசப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்க்க வேண்டியது கிணறு தான்.
கிணத்துல இருக்க மூடியெல்லாம் எடுத்து, அதனால நல்ல ஸ்ட்ராங்கான கான்கிரீட் அது. அது போய் எடுத்து திறந்து உள்ள அந்த கரண்டி வச்சு எல்லாம் கிண்டி எடுத்து மேலே எடுத்தா அழுகி போன ஒரு பாம்பு கிடந்துச்சு. சதையெல்லாம் துண்டு துண்டா போய் எலும்பும் தோலுமா அது வந்து நிற்குது. எல்லாரும் அசந்து போயிட்டோம், எங்க இது உள்ள வந்துச்சு. அதை பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, மேலே வந்து பக்காவா வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்லாபை போட்டுட்டு சின்ன சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில், அதை வந்து ஒழுங்காக பேக் பண்ணல. இந்த சின்ன துவாரத்தில் ஒன்றும் போகாதுன்னு நினச்சிட்டு நாங்கள். ஆனால் அதுக்குள்ளே என்ன போயிடுச்சு, பாம்பு. நல்லா கவனிங்க, அந்த பாம்பு உள்ளே விழுந்த உடனே நிச்சயமாக அது வந்து தண்ணியை மாற்றிருக்காது. ஏன் தெரியுமா, என்னுடைய கணிப்பில் ஒரு 2-3 நாளாகிலும் அந்த பாம்பு என்ன பண்ணிடும்னா உள்ளே தண்ணியில் ஆடி ஆடி சுற்றி சுற்றி எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருக்கோம். அப்போ நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு தான் இருக்கோம், நாங்கள் தண்ணியை புழங்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் ஆகலை. ஒரு நாள் அந்த பாம்பு செத்து போச்சு, அப்போ கூட எங்களுக்கு தெரியல, நாங்கள் பாட்டுக்கு புழங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, செத்து போன அந்த பாம்பு டோட்டலாக பிஞ்சு பிஞ்சு நாரி போச்சு தண்ணி. அதுக்கப்புறமா என்ன ஃபில்டர் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, தண்ணியை மாற்ற முடியாது. எண்ணங்கள் இதே தான். ஒரு தீமையான தவறான ஒரு எண்ணம் உள்ள போயிடுச்சுன்னா ஒரே நாளில் வித்தியாசம் தெரியாதுங்க. ஒரே அல்லேலூயா பாட்டாக தான் இருக்கும், வெளியில் நல்லா தான் இருக்கும், நம்முடைய ஜோடனை நம்முடைய நடவடிக்கைகளில் எந்த மாற்றமே தெரியாது. நம்ம ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த தீமையான எண்ணத்தை உள்ள வச்சுட்டு, கசப்பை உள்ள வச்சுட்டு, மன்னிக்காத சுபாவத்தை உள்ள வச்சுட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணுவோம், ஊழியம் பண்ணுவோம், செயல்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நமக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு, யாருக்குமே தெரியாது. தண்ணி எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த எண்ணம் நம்மளை ஓவர்டேக் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது நம்மளால் அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பேசுவோம் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் பாருங்க, நமக்கே அதிசயமா, எப்படிடா அந்த வார்த்தையை பேசுனேன் நான், எப்படி இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியுமாப்பா, அது இன்னைக்கு வரல, அது ரொம்ப நாளாக உள்ள கிடக்காது. அந்த உள்ள அந்த எண்ணத்தை நீ ஒழுங்காக பாதுகாக்காம அந்த பாம்பு விழுந்தும் போதே நீ ஒழுங்காக கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போட்டிருந்தா ஜீவன் உயிரிட்டு வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜீவன் நீரூற்று வர வேண்டிய இடத்துல ஏன் மரணம் வெளியே வருதுன்னா, உள்ள ஒன்று செத்து போயிருக்கு. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன் இப்படி கெட்டு போன நீனு, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி கோவப்படுறேன்னா, நீங்க டேப்பை மாத்தினா, கையை மாத்தினா, காலை மாத்தினா, வாயை மாத்தினாலாம் ஒன்றும் மாறாதுங்க. எது மாறணும்னா இருதயம் மாறணும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களை பாருங்களேன், அவங்க பேசுற வார்த்தைகள் பாருங்க, வீடுகளில் அவங்க பேசுற வார்த்தைகளை பாருங்களேன். பேர் விசுவாசி தான், சர்ச்சில் வேற, வீடுகள்லாம் 2 வார்த்தை பேசினா போதுங்க, 2 சென்டென்ஸ் அவங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 நிமிஷம் பேசினா போதும், அங்க பெரிய சண்டையே உருவாயிரும். அடித்தட்டி கலாட்டா தான், வாயிலிருந்து வர்றதெல்லாம் அவ்வளோ கெட்ட வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிங்க இது எங்க இருந்துங்க வருது இது அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப வருஷமா இருதயம் பாழாய் போய் கிடக்கு, உள்ள எல்லாம் குப்பையை வச்சிருக்கோம். வெளியில நாங்கள் பால் வண்டி மாதிரி தான் இருப்போம், ஆனால் உள்ள என்னது இருக்கிறதுலாம் சாக்கடை தான். வெளியில பார்க்குறவங்க எல்லாம் பால் வண்டி வந்துச்சு, பால் வண்டி வந்துச்சு சொல்லுவாங்க. டேப்பை திறந்தோம் இருக்கு, அப்புறமா இல்லை இருக்கும், ஏரியாவே நாரி போயிடும், யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? பார்க்க ஒரே டேங்கர் தான், உள்ள என்னப்பா வச்சிருக்க, உள்ள என்னப்பா காத்துட்டு இருக்க, உள்ள என்னப்பா வச்சிருக்க, அதுதான்ப்பா வெளியே வரும். ஒரு முறை ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் மெசேஜை கேட்டு அவரும் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசுறீங்க, நல்லா தான் பேசுறீங்க, ஆனால் எல்லாம் செய்ய முடியலன்னாரு. என்ன செய்ய முடியலன்னு கேட்டேன். அப்படி என்ன செய்ய முடியாத அளவுக்கு என்ன பேசிவிட்டேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உங்கள் மனைவியை பார்த்து சிரிச்சு பேசுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், சிரிக்கே வரமாட்டேங்குது பாஸ்டர்னாரு. அப்படியா, சிரிச்சே பார்த்ததில்லைன்னா, நீங்கள் சிரிச்சே பார்த்ததில்ல, சிரிக்கவும் முடியாதுன்னு இந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க. இவர்கிட்ட மனைவியிட்ட தான் சிரிக்க மாட்டீங்களா, எல்லாத்தையும் சிரிப்பீங்களான்னு கேளுங்க. மற்ற எல்லாத்தையும் ஜோக் அடிப்பார். மனைவியை பார்த்தோன்னா குர்றன்னு அப்படி அப்படியே மொத்தம் அப்படியே எல்லாம் பண்ணிடுவோம், ஃபுல்லாக சுருங்கிடும். மனைவிட்டெல்லாம் 20 நிமிஷம்லாம் என்ன பாஸ்டர் பேசுறது, பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை பாஸ்டர். அப்படியா, பேசவே மாட்டீங்களோ உமாசாமியாரா நீங்கள்? ஏன் பேச்சு வரல, ஏன் வரல? உள்ள இருக்கு பழுக்கு, உள்ள ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், ஒரு பெருமை, ஒரு அகந்தை, அது உள்ள உட்காந்துருக்கு. வாயை திறந்தா என்ன வரும்? ஜீவன் ஊற்றா வரும், சாவு தான் வரும், மரணம் தான் வரும், துக்கம் தான் வரும், வேதனை வரும், சண்டை வரும். நாம் என்ன நினைக்கிறோம்னா, வாயை கழுவிட்டா சரியா போகிறோம். வாயெல்லாம் கழுவினாலாம் சரியாகாது. எதை கழுவணும்? இருதயத்தை கழுவணும். அன்னைக்கு அந்த பாம்பு உள்ள விழுந்த உடனே தண்ணி முழுசா கட்டு போச்சுங்க. என்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? மொத்த தண்ணியும் 3-4 முறை பம்பு செட் வச்சு தூக்கி வெளியே தள்ளினாங்க. பின்பு சுத்தமான தண்ணி சுரந்தது. உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க எத்தனை 40 நாள் ஜெபம் வாங்க, நீங்க 100 நாள் ஜெபம் வாங்க, நீங்க வாழ்நாள்லாம் ஃபாஸ்டிங்லே கிடங்க, என்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. உள்ள இருக்கிறது வெளியே வரணும்.
உள்ள என்ன வச்சிருக்கோம், நம்ம என்ன என்ன கோபத்தை வச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பல வருஷங்களாக சில வருத்தங்களை, சில கசப்புகளை அவங்க விட்டு கொடுக்கலங்க, விடலை, அது அப்படியே இருக்கு உள்ள, அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் பேச போனால் என்னதான் வரும், கோபம் தாங்க வரும். உள்ள என்ன வச்சிருக்கோமா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையிலேருந்து ஜீவ நீரூற்று வருதா அல்லது மரணத்திற்கு அடுத்த வார்த்தை வருதா? அன்பு வருதா, கோபம் வருதா? நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல விட்டோம்னா நம்ம வந்து நல்ல நட்பை உருவாக்குறோமா அல்லது எல்லா இடத்துக்கு கலகத்தை உண்டு பண்றோமா? அது எங்கிருந்து வருது? உள்ளேருந்து வருது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க செட்டே ஆக மாட்டேங்குது பாஸ்டர் அந்த இடத்துல. அப்படியா? எல்லாருக்கும் செட் ஆகுது, உங்களுக்கு மட்டும் ஏன் செட் ஆக மாட்டேங்குது? அங்கே 10 பேர் செட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் செட் ஆகலை? என்ன பிரச்சனைனா நம்ம ஹார்ட் என்ன ஆகணும், சரியாகும். நம்ம எந்த இடத்துல போய் உட்காந்தாலும் என்ன ஆகாது, செட் ஆகாது. இருதயம் சுத்திகரிக்கப்படணும். என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே, என்ன நீரூற்றி என்கிட்ட வந்துட்டு இருக்கு. சில பேர் பாருங்க, வாயை திறந்தாலே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு குற்றம் சொல்லுதல், குற்றம் சுமத்துதல். அவங்களால 10 நிமிஷம் ஒருத்தரை வந்து பாராட்ட முடியாது, அன்பா பேச முடியாது, ஒரு இனிமையா பேச முடியாது, ஒரு 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 சகிப்பு இருக்காது, அப்படியே ஒரு கொப்பளிச்சுட்டே இருப்பாங்க. எங்கேருந்து இது வருது, எங்கேருந்து வருது? நம்ம நினைக்கிறோம் ஊரெல்லாம் மாற்றிட்டானா நான் சரியாயிடுவேன், அவங்கள மாற்றிட்டா நான் சரியாயிடுவேன். இல்லை இல்லை, ஊற்ற சரி பண்ணு. இருதயம் என்ன நிறைச்சி வச்சிருக்கோம், என்ன நிறைச்சி வச்சிருக்கோம்? காயின் ஒரு நாள் நல்ல அழகாக அவன் வந்து நாடகம் போட்டான். தன்னுடைய தம்பிகிட்ட வந்து நல்ல அன்பாக பேசுகிற மாதிரி பேசி வயல்வெளி கொண்டு போனான். தம்பி கொஞ்சம் கூட நினைக்கல அண்ணங்குள்ள கொலவெறியோடு இருக்கான்னு தெரியல, அவ்வளோ அழகாக பேசியிருக்கான் அப்போ. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் வெளியே பாசமாக கட்டின பாசம் எல்லாம் அப்படியே மாறி அவனை போட்டு அடித்து கொலை பண்ணிட்டான். ஏன்னா இது திடீர்னு வந்தது இல்லை, இட்ஸ் நாட் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், இட் ஹஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்ம கொண்டு போய் வச்சு பார்க்கலாமே. What is the state of my heart? Have I taken the matters of my heart seriously? Or am I just keeping up appearances? நான் தோற்றங்களை மாத்திரம் நான் வந்து சமாளித்து கொண்டிருக்கிறேனா அல்லது இருதயத்தின் பிரச்சனையை நான் வந்து செட்டரேட் பண்றேனா? சில வேளையில பாருங்க, நம்மளை பற்றி வந்து யார்ட்டையாவது நல்ல பேர் வாங்கணும் அல்லது நம்மளை யாருன்னு மார்க் போடணும் அப்படின்னா, நீங்க மார்க் ஷீட்டை நீங்களே எடுத்து நீங்களே ஆன்சர் ஷீட்டை வச்சு கரெக்ட் பண்ணா நம்ம உண்மையாவே நம்ம சொல்லுவோம், என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன மாதிரி அந்த இடத்துல யாரா இருந்தா என்னைக்கோ விட்டு போயிருப்பாங்க பாஸ்டர், நான் தான் இருக்கேன் அங்க. அப்போ நம்ம கிட்ட நம்ம எப்பவுமே எப்படி தான் இருப்போம், ரொம்ப நல்லவங்களாவது பேர் வாங்குவோம். நம்ம மார்க் போடும்போது எப்பவுமே பாஸ் தான். நம்மளே நமக்கு ஃபெயில் மார்க் போடுவோம், என்னைக்கு போட மாட்டோம். நமக்கு அவ்வளோ கருணை நம்ம மேலே இருக்கும். வேற யார்ட்டையாவது கொடுத்து பாருங்க, மனுஷனை கொடுத்து பாருங்க, அவங்க கூட அப்படி தான் மார்க் போடுவாங்க சில பேர். ஏன்னா நம்ம கொடுக்குறதே யார்ட்ட கொடுப்போம், நம்ம பிடிச்சவங்க தான் கொடுப்போம். என்ன நினைக்கிறீங்க, நான் சரியா இல்லையா? ஐயோ, உங்களை மாதிரி உத்தமி யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பார்த்தீங்களா, நானும் என் மனசு அதான் சொல்லிச்சு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதான் சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நிறைய வழியில் நம்மளே ஜுரம் வந்த பிறகு நம்மளே தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துட்டு இல்லை அந்த ஜுரம் என்ன ஜுரம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் தெரியும். அந்த பிளட் எடுக்கும்போது சிவப்பாக தாங்க தெரியுது. ஆனால் அதை ஒரு கண்ணாடியில் வச்சு அதை வந்து ரிசர்ச் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை பகுத்து பார்க்குறான் பாருங்க ஒவ்வொரு செல். அப்போ சொல்லுவான், உங்களுக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. அசந்து போயிடுவீங்க, நீங்கள் எனக்கா, ஏன் ரத்தத்துலையா இருக்கு. அநேக வழியில் நம்மையே நம்ம நிதானிச்சு நியாயம் தீர்ப்பு செய்தோம்னா நம்ம நல்லவனாக தான் நம்ம வெளியே வருவோம். மற்றவங்க கொண்டு போய் விட்டாலும் நம்ம இருதயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது பாருங்க, நம்மளை நல்லவன் தான் சொல்லிடுவாங்க. ஆனால் தேவனோ இருதயத்தின் நினைவுகளை, அதன் தோற்றங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்கிட்ட போய் விட்டா அவர் சொல்லுவார், இங்கே பார்ப்பா, செய்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் உனக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் தான் உன்னை இவ்வளோ கரப்படுத்தி வச்சிருக்கு. அதனால தான் தாவீது கதறினா, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து நித்திய வழியில் என்னை நடத்தும். என்னை ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை காப்பாற்றியிருக்கிறேனா, எல்லா காவலோடு என் ஹார்ட்டை வந்து நான் காப்பாற்றிருக்கேன். நான் உங்களுக்கு உங்களுடைய செய்கையை பற்றி பேசவே இல்லை, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. I am not talking about what you do, what you speak, how you behave, how you present yourself. That's not the question. நம்ம எல்லாருமே எப்படி பிரசன்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். சில பேருக்கு தெரியும் யாருக்கு முன்னாடி எப்படி நாடகம் போட்டால்
எப்படி டிக்கெட் விற்கும் நமக்கு தெரியும். உண்மையா இல்லையா? என்னென்ன மாதிரி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சு எந்த கதையை உள்ள கொண்டு வந்தா அப்பாவை ஏமாத்த முடியும் நமக்கு தெரியும். மனைவி எப்படி நம்புவா? சில பேர் பாவம் செய்யறக்க ஜப குறிப்பு கொடுத்துட்டு போவாங்க. யாரையோ பார்க்க போறேன், விசாரிக்க போறேன், ஜப குறிப்பு, நீ ஜெபம் பண்ணிக்கோ. இவர் பண்றதெல்லாம் அட்டூழியம், அதுக்கு ஜபம் இந்தமா பாவம் வெகுளியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் பண்றதெல்லாம் அட்டூழியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தெரியாம தன்னை மறைச்சிட்டு அழகா வந்து பிரசன்ன. கடைசியில் அந்த அம்மாட்ட உண்மை வரும்போது நம்பவே மாட்டாங்க. பாஸ்டர் கிடையவே கிடையாது பாஸ்டர், அந்த அம்மா தலைகளை நின்று சாதிப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஆல் அலாங் இட் ஹஸ் பீன் ராங். ஆல் அலாங் we can know how to present ourselves. மனுஷனுடைய அங்கீகரிப்புக்கு எப்படி பிரசன்ட் பண்ணா யாரை நம்ம அங்கீகரிக்க வைக்கலாம் நமக்கு தெரியும். எப்படி கன்வீனியன்ட்டா ஸ்டோரியை நமக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எப்படி பிரசன்ட் பண்ணா எல்லாரும் நம்புவாங்க நமக்கு தெரியும். காப்பி அடிக்கிறவனை பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது போய்ட்டு டீச்சர் காப்பி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? சொல்லுவான். சொல்லுமா? புக்கை வச்சே காப்பி அடிச்சுட்டு இருப்பான். டீச்சர் வரதை பார்த்தோன்னே ஒன்றும் தெரியாத மாதிரி எடுத்து மறைச்சு வச்சுட்டு எழுந்துன்னு, டீச்சர் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, கொஞ்சம் டவுட் கொடுங்க, அந்த டவுட் ஆன்சர் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் காட்டுவான். அவங்க நினைப்பான் என்ன படிப்பு பிள்ளையா இருக்கான் பாருப்பா, இப்படி அழகாக டவுட்லாம் கேட்குறான்னு அவங்களுக்கு ஒரே அவங்களுக்கு பெருமையாயிருப்பா, நம்மளாம் டவுட் கேட்குறாங்களே. கடைசியில் பார்த்தா இவர் எப்படி இருப்பார்? பெரிய வில்லாதி வில்லனா உட்காந்துருப்பாரு, இங்கே புக்கு கீழே இருக்கும் இல்லையா? நம்ம அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் திருப்தி ஆகிடுறோமா? ஜெயம் எதுலங்க இருக்குது நம்மளுக்கு? எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம் ரொம்ப நம்ப தைரியமாக இருக்குமா? எல்லாரும் நம்மளை நம்புறாங்க, எல்லாரும் நம்மளை நல்லவன் நினைச்சிட்டாங்க, எல்லாரும் நம்மளை பாராட்டிட்டாங்க, எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் இருதயத்தை நான் காத்திருக்கிறேனா? என்னுடைய பிரசன்டேஷன், என்னுடைய செய்கைகளில் காத்து கொள்றதுக்கு இவ்வளவு ஜாக்கிரதை காட்டுறேனே, அது என் இருதயத்துக்கு நான் வச்சிருக்கிறேனா? அதனால தானே சங்கீதக்காரன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கட்டும்? விருதியாக இருக்கட்டும். Today is a day that we make business with God. இன்னைக்கு தேவனோடு சில காரியங்கள் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். இயேசுவே, உண்மை இல்லாமல் என் இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. You know my heart, you know where it is, you know what I'm thinking. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவரே, தேவையில்லாதவைகளை நீக்கி என் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள என்னை பரிசுத்தப்படுத்த எனக்கு கிருபை தார். பல வருஷ கோபம், பல வருஷ நம்முடைய மனதில் இருக்கிற கசப்புகள், பல வருட சண்டைகள், பல காரியங்கள் நாம் செய்யும் தவறுகள் ஜனங்க கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரே தைரியத்தில் முன்னேறாம என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய சந்நிதியில பரிசுத்தமாக இருப்பதாக என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும். எத்தனை பேர் ஜெபிக்கலான் இருக்கீங்க? என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து என்னை சோதித்தறிந்து சீர்படுத்தும். கர்த்தரை நாம கேட்போம். கர்த்தர் நமக்கு நாளே தீர்ப்பை சாதகமாக நம்ம கொடுத்து விட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு நம்மையே நம்ம முதுக தட்டிட்டு போறதில்லை. நம்முடைய இருதயம் நமக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய உள்ளந்திரியங்கள்ல இறங்கி கிரியை செய்ய விரும்புறார். தாவீது சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும். Create in me a clean heart and renew a right spirit within me. Lord, my actions are very satisfactory, but not my heart. என் இருதயம் ரொம்ப தீங்கா இருக்கு, ரொம்ப பொல்லாங்கா இருக்கு, ஆனா செய்கைகள்ல வந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்டா என்னை காமிச்சுக்கிறேன். அந்த ஒரு வேஷம் எனக்கு வேண்டாம்பா. என் இருதயத்தை நீங்க கழுவுங்க, சுத்திகரிங்க. Who are you going to please, yourself or the Lord? உங்களையே நீங்கள் பிரியப்படுத்த விரும்புறீங்களா? மனுஷனை பிரியப்படுத்த விரும்புறீங்களா? அல்லது கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புறீங்களா? கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா அவர் பார்க்கிறது இருதயம், தோற்றம் அல்ல. Lord, cleanse me today. Cleanse me, Lord. What are you holding in your heart? அது ஒரு நாள் நிறைஞ்சு ஒரு நாள் வாயில வந்துடும் பாது, பேசிடுவேன். அது இப்போ அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், டார்மெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா அடங்கி இருக்கும். ஒரு நாள் அது பேசிடும். ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க பாருங்க. நான் என் செய்கைகளை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கேன். யார்கிட்டையும் மாட்டக்கூடாது, யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, யாரும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப காஷியஸா இருக்கிறேன். ஐ ஹவ் காட் அ குட் நேம். பட் நான் எதை காக்காம விட்டுட்டேன்னா, என் இருதயத்தை பற்றி தான் நான் கவலை எல்லாம் விட்டேன். எண்ணங்கள் இஷ்டத்துக்கு போகுது, தாறுமாறா இருக்கு, எவ்வளவோ கன்ஃபியூஷன்ஸ், எவ்வளோ கரப்ஷன்ஸ். ஒரு காலம் நான் வந்து ரொம்ப க்ளீன் ஹார்ட்டோட வாழ்ந்தேன். ஐ வாஸ் லைக் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். பட் வர 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 நிறைய காரியங்களை மூடி மறைச்சு ஒரு தோற்றத்தை நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்ல விதமாக நான் காமிச்சிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன்.
இன்றைக்கு அந்த வேஷம்லாம் கலையட்டும் ஆண்டவர் சமூகத்தில். என்னை முழுவதுமாக சுத்திகரிங்க ஆண்டவர். எத்தனை பேரோட இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். Give me the grace, Lord, to guard my heart. என் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். எவ்வளவு காலம் இப்படி நான் மறைஞ்சு வாழ போறேன்? இன்றைக்கு என்னை கழுவுங்கப்பா. Enough, Lord. Enough of all this madness. Enough of all this hypocrisy. Enough of all this corruption. Enough, Lord. போதும் ஆண்டவரே. இந்த கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டே நான் இருக்கிறதுனால தான் என் வாய் கட்டுப்பாடை மீறி பேசிடுது. என்னால் அன்பா இருக்க முடியல. ஏன்னா உள்ளத்துல வேற என்னத்தையோ நான் நிறைச்சு வச்சிருக்கேன். ஒரு கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு, ஒரு பெருமையை உள்ள வச்சுக்கிட்டு நான் எப்படி நான் சாந்தமா இருக்க முடியும்? என் மைண்டை மாத்துங்க ஆண்டவரே, என் ஹார்ட்டை மாத்துங்க. அதை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. நம்ம எல்லாரும் முழங்காலில் இருக்கும் பொழுதே, கடந்த வாரம் நமக்கு நம்ம மனப்பாடம் பண்றதுக்குன்னு ஒரு வேத பகுதியை நம்ம கொடுத்தோம். அது ரொம்ப அப்ளிகபிளா இருக்கு இந்த இடத்துல. ஒருவேளை நீங்க மனப்பாடம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் நீங்க ஒருவேளை தவறி இருந்தீங்கன்னா கூட, மனப்பாடமா படிச்சுட்டு இருந்தவங்க நீ மனப்பாடமா சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணலை அப்படின்றவங்க அதை வாசிங்க. ரொம்ப அருமையான வேத பகுதி அது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 கடந்த வாரம் நம்ம கொடுத்த வேத பகுதி ரொம்ப அருமையான வேத பகுதி. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போறோம். உணர்ந்து அதை வார்த்தைகளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து நாம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தல். அவருடைய சிந்தனை எனக்கு வேணும். இயேசு சிந்திச்சது போல நான் சிந்திக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தான். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இருதயத்தை சீர்படுத்தும். தயவுசெய்து சீர்படுத்தும். தயவுசெய்து சீர்படுத்தும். பேசுகிற அடி எனக்கு கிருபை தாங்க. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இருதயத்தை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருவிருந்துக்கு முன்பாக நாம காணப்படுறோம். அந்த திருவிருந்து என்ன சொல்லுகிறது? முதலாவது இயேசுவை நினைவு கூறணும். என்னை நினைவு கூறும்படி இதை நம்ம நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்திரமானவர் இயேசுதான். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக பாடுபட்டார். அதனால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த திருவிருந்த கையில வாங்குறதுன்னா அது அவருடைய சரீரம் ரத்தமாக நினைவு கூர்ந்து நம்ம செய்கிறோம். பாருங்க, அவரை நினைவு கூறுங்க. அந்த பாடுகளை நினைவு கூறுங்க. என் மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காகவே அவர் அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். அந்த இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. இன்னொன்று, திருவிருந்து எடுக்கும்போது நினைக்க வேண்டிய இன்னொரு காரியம், அவன் தன்னைத்தான் சோதித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். Let him examine himself. அவன் தன்னைத்தான் சோதி. இந்த நாள் ஒரு நல்ல நாள், நம்மை சோதிச்சு பார்க்க. இந்த பாத்திரத்தில் நம்ம கை வைக்கும் போது, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பிழைகள், கரைகள், திரைகள் எல்லாம் கழுவி சுத்திகரிங்க என்ற ஒரு ஜெபத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கெடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஒரு ஆவிக்குரிய சபையில இங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். இந்த திருவிருந்து நடக்கும்போது நாம் இயேசுவின் சிலுவையை தியானிக்கும்படியான பாடல்களை பாடுவோம். சிந்தனைகள் எங்குமிகும் சிதறடிக்காமல் அவருடைய நினைவினாலேயே நிறைந்து